அச்சோ, பைசாலி வேற கோல போட்டியில ஜெயிக்கணும்னு சொல்லிட்டா. ருக்கு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா யாரையும் ஜெயிக்க விட மாட்டாளே. ஐயோ, என்ன பண்றது? ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு நட்டு. மூளை என்னத்துக்கு வச்சிருக்க? மூளைக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுறா. ஐயோ, ருக்கு இருக்கிற வரைக்கும் கோல போட்டியில ஜெயிக்க முடியாது. அப்ப ருக்குவை இங்க இருந்து பேக்கப் பண்ணணும். ருக்குவை பேக்கப் பண்ணணும்னா இந்த உலகத்துல இருந்து யாரையாவது பேக்கப் பண்ணணும். யார பேக்கப் பண்ணலாம்? அவங்க அண்ணன் விஷப்பூச்சி. சூப்பர். விஷப்பூச்சியை பேக்கப் பண்ணிட்டா அவ ஊருக்கு போயிருவா. அவ ஊருக்கு போனானா இவ கோல போட்டியில ஜெயிச்சிருவா. சூப்பர். விஷப்பூச்சி செத்துச்சு. ஓகே. ஐயோ, என்னாச்சு? எதுக்கு அலறீங்க? எப்படி தாங்க போறேன்னு தெரியலையே. நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. தொண்டை வரைக்கும் இருக்கு, ஆனா வார்த்தையா வெளியில வர மாட்டேங்குது. என்னாச்சுன்னு சொல்லுங்களா. அண்ணன் காட்டு பூச்சி இருக்கான்ல. ஐயோ ஆமாங்க, என்ற காட்டு பூச்சி. அண்ணன் காட்டு பூச்சிங்க. அவ என்னாச்சுன்னு சொல்லுங்க. செத்துட்டாண்டி. ஐயோ ஐயோ மச்சான். என்னடா? நிஜமாவே சொல்றீங்க? என்ற காட்டு பூச்சி செத்து போயிட்டாரா? ஆமாண்டி, உங்க அண்ணன் காட்டு பூச்சி. ஐயோ, நான் படிச்சு சொன்னேனே. எமராசருக்கு அடிக்காதன்னு என்ற அண்ணி நான் சேர்ந்து சொல்லுவேன். இப்படி அநியாயமா போயிடுச்சு. போகும்போது எப்படி போச்சு தெரியல. பாடி அழகிட்டு இருக்காண்டி. சீக்கிரம் கிளம்புடி. போறதுக்கு நேரம் இல்லடி. ஐயோ, எனக்கு நாளைக்கு வர கோலவடி இருக்குதுங்க. ஏன்டி அங்கே மச்சான் பாடி அழகிட்டு இருக்க? உனக்கு கோல போட்டி முக்கியம் பாடியா? என்ற மச்சானுக்கு மரியாதை பண்ணணும். பாடி போய் போட்டி பண்ணி எடுத்துட்டு வா. ருக்கு கண்ணு, ருக்கு கண்ணு. மச்சான் காட்டு பூச்சி. மச்சான் தங்கச்சி. ஐயோ அண்ணா, நீங்க சாவலையா? ஏங்கண்ணே வீட்டுக்கு வந்தவன சாப்பிட்டியான்னு கேட்காம சாங்கலையான்னு கேக்குறேன். ஐயோ இல்லைங்க, நீங்க ஏதோ செத்து போறீங்க நியூஸ் வந்துச்சுனா. நான் செத்து போனது ஆறு சொன்னது. இவர்தான் சொன்னது. மச்சான் உன்னை முழுசா உசுரோட பார்த்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா. என்ன மச்சான் நல்லா இருக்கல? உனக்கு என்ன பிரச்சனை இல்ல? எல்லா பிரச்சனையும் வேற செத்துறேன். சரி. அச்சோ பாவம். யாரோ ஒருத்தர் போன்ல பூச்சி செத்தத சொன்னாங்க. நான் கூட என்ற மச்சான் காட்டு பூச்சி தான் செத்து போயிட்டான்னு நினைச்சு நான் இவகிட்ட சொல்லி இவ அழுது நான் அழுது எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா மச்சான்? ஃபீல் பண்ணாத மச்சான். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல மச்சான்? நல்லா இருக்கு. ஐயோ இங்க பாருங்கண்ணா, நான் கூட உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்க மாட்டேங்க. என்ற வீட்டுக்காரர் உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காருங்க. நீங்க செத்து போயிட்டீங்க தெரிஞ்சதுமே அவர்தான் ரொம்ப ஓவரா அழுதாரு. ஆமா என்ன மச்சான், இன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு கரெக்டான டைமிங்ல வந்திருக்க. நல்ல கோல பசி அடிச்சு மாப்ள. நல்ல சோறு சாப்பிடலாம் நினைச்சேன். தங்கச்சி ஞாபகம் வச்சு அத பஸ் பிடிச்சு ஓடியாந்துது. ஐயோ அதுக்கு என்னங்கண்ணா, உள்ள வாங்க சாப்பிடலாம். வாங்க. சரி மச்சான். மச்சான் நீங்க சீக்கிரம் வாங்க. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.